Dear students, now நம்ம பார்க்க போகிற ratio profitability ratios. Profitability ratio first one and the easiest one is gross profit ratio. Gross profit by sales into 100. Gross profit and sales உங்களுக்கு தெரிஞ்ச terms தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. If directா gross profit கொடுக்கலன்னா how do we find out? Total sales minus cost of goods sold. The cost of goods sold இல்லாட்டி cost of sales. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? Opening stock plus purchases. Purchasesனாலே purchase less returns minus closing stock. The opening stock plus purchases and direct expenses எல்லாமே ஆட் பண்ணணும். Production related expenditures எல்லாமே ஆட் பண்ணணும். Like wages, freight, கேரேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய the எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஆட் பண்ணும். யூ கெட் யுவர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த சேல்ஸுக்கும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்குமே இன்னொரு டேர்ம் இருக்குது. அது பேர் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதை கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் யுவர் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இதை எப்பயுமே நம்ம மல்டிப்ளை பை 100 ஸோ தட் யூ கெட் இட் ஆஸ் இன் பர்சன்டேஜ். நம்ம ஆல்வேஸ் ரேஷியோஸை பர்சன்டேஜ்லேயோ டைம்ஸ்லேயோ தான் நம்ம ப்ரப்போர்ஷன்லேயோ நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை நம்ம பர்சன்டேஜில் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். 30% ஆன் சேல்ஸ், 20% ஆன் சேல்ஸ், 50% ஆன் சேல்ஸ் இப்படிங்கிறது தான் ஜென்ரலி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டேர்ன் ஓவருங்கிறது சேல்ஸுங்கிறதுக்கு இன்னொரு வேர்ட். த சேம் வே இட் இஸ் ஆல்சோ கால்ட் as revenue from operations. Thank you. Hope you have understood.